அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, வாழ்க வளமுடன். ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் அறத்துப்பாலில் 3வது அதிகாரமான நீத்தார் பெருமை என்ற அதிகாரத்தில் உள்ள 10வது குறளுக்கு சன்மார்க்க விளக்கம் காண்போம். குறள் எண் 30. அந்தணர் என்போர் அறவோர் மற்றெவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டொழுகலான். அந்தணர் என்போர் அறவோர் மற்றெவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டொழுகலான். முதலில் உலகியல் விளக்கம் காண்போம். எல்லா உயிர்களிடத்திலும் செம்மையான அருளை மேற்கொண்டு ஒழுகுவதால் அறவோரே அந்தணர் எனப்படுவோர் ஆவர். இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம். அறநெறியில் நின்று எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாமல் தம்முயிர் போல் நேசித்து அன்பும் கருணையும் காட்டி அருள் தன்மையுடன் நடப்பவர்களே அறவோர்கள். இத்தன்மையை ஒழுகி நடப்பதால் அவர்கள் அடைவது சாகாநிலை என்னும் மரணமில்லா பெருவாழ்வாகும். மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன். அறநெறியில் நின்று எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாமல் தம்முயிர் போல் நேசித்து அன்பும் கருணையும் காட்டி அருள் தன்மையுடன் நடப்பவர்களே அறவோர்கள். இத்தன்மையை ஒழுகி நடப்பதால் அவர்கள் அடைவது சாகாநிலை என்னும் மரணமில்லா பெருவாழ்வாகும். நன்றி அன்பர்களே. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர். வாழ்க வளமுடன்.